பாஜக கூட்டணியில் தொகுதி பங்கீடு வரும். ஏன்னா கடந்த முறை நம்ம ஆதரவு தெரிவிச்சிருந்தோம். நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்து ஒரு கொள்கை ரீதியாக கூட்டணிக்குள்ள வரீங்கன்னு அனௌன்ஸ் பண்ணிருந்தீங்க. இந்த முறை பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு வந்திருக்கு. இந்த முறை என்ன பேச்சிருக்கோன்னா முதல்கட்ட பேச்சுவார்த்தை எப்படி இருந்தது? முதல்கட்ட பேச்சுவார்த்தை சுமூகமாக இருந்தது என்பதை விட மிகுந்த மகிழ்ச்சிகரமாக இருந்தது. அதாவது நாங்க பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டார்கள் அடிப்படையில் போனோம். ஆனா அங்க போன பிறகுதான் தெரியுது முதல்வர் எங்களை எந்த அளவுக்கு அவருடைய குட் புக்ல வச்சிருந்தாருங்கிற செய்தி அங்க உள்ளவங்க சொன்னாங்க. எங்க கட்சியுடைய கட்டமைப்பு, களப்பணி, சோசியல் மீடியாவோட எங்களுடைய செயல்பாடுகள், எங்களுடைய பேட்டிகள், பொதுக்கூட்ட உரைகள் இவற்றையெல்லாம் முதல்வர் கூர்ந்து கவனித்திருக்கிறார் என்பதை அங்கு உள்ளவங்க சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம கடந்த 3 தேர்தலாகவே நாங்கள் எந்த அளவுக்கு தியாகபூர்வமாக, நேர்மையாக, விசுவாசமாக வேறு பல கூட்டணிகளுக்கு அழைப்பு வந்த நிலையிலும் அதை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இந்த கூட்டணியில் இருந்தோம் என்பதையும் சொன்னாங்க. எங்களுடைய விருப்பப்பட்டியலை கொடுத்திருக்கிறோம். அந்த விருப்பப்பட்டியலை அவர்கள் பரிசீலிப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. கூடுதலாக நாங்கள் என்ன சொல்லிட்டோம்னா எங்களுடைய விருப்பங்களை தெரிவிச்சிருக்கிறோம். முதல்வர் எந்த முடிவு எடுத்தாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லிட்டு வந்திருக்கிறோம். விருப்பப்பட்டியலில் எத்தனை தொகுதிகள் நீங்க கொடுத்திருக்கீங்கிறது தெரிஞ்சுக்கலாம். 234 தொகுதிகள் எங்க தொகுதிகள் தான். 234 தொகுதி நாங்கள் கேட்டிருக்கோம். எந்த சின்னத்தில் போட்டிருந்தா முடிவு பண்ணி இன்று மாலை எங்க கட்சியுடைய ஒருங்கிணைந்த செயல் திட்ட கூட்டம் நடைபெறவிருக்கு. அதுல அது குறித்து நாங்க விவாதம் செய்ய உள்ளோம். அந்த கூட்டத்தின் அடிப்படையில் ஒரு இறுதி முடிவு எடுப்போம். பெரும்பாலும் மற்ற கட்சிகள்கிட்ட பேசும்போது ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் பேசும்போது தொகுதி எண்ணிக்கை குறைச்சிக்க சொல்றாங்க. ஆனா கடந்த முறையில் நீங்க தொகுதி எண்ணிக்கை இல்லாத போது கொஞ்சம் கூடுதலா நீங்க கேட்கறீங்களா? எண்ணிக்கை ஆமா நாங்க கேட்டிருக்கிறோம். இறுதி முடிவை முதல் எடுக்கிறத ஏற்றுக்கொள்ளும் சொல்லியிருக்கிறோம். இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையில் கையொப்பமாகிற அளவுக்கு சுமூகமான உடன் எட்டப்படலாம் நினைக்கலாம். சுமூகமாக இல்ல, மகிழ்ச்சிகரமாக இருந்தது. நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு முதல்வர் எங்களை பற்றி என்னவெல்லாம் சொன்னார் என்ற சான்றிதழை அவர்கள் ஒன் பை ஒன்னா எங்களை சுட்டி காட்டினாங்க. இவ்வளவு விஷயத்தை நோட் போட்டு முதல்வர் உங்களை பத்தி எங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுவே பெரிய சான்றிதழ். இன்னொன்னு சார், பொதுவாக எங்களுடைய கட்சி கொள்கை ரீதியான கட்சி. பதவி இன்னைக்கு வரும் போகும். பதவிக்காக மட்டுமே நாங்கள் கட்சியை தொடங்கல, கொள்கைக்காக தொடங்கி இருக்கிறோம். அதனாலதான் கடந்த 3 தேர்தலில் நாங்கள் தொகுதியே கிடைக்காவிட்டாலும் களத்தில் நின்று இருக்கிறோம். அதனால பதவி என்பது மக்களுக்கு பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பாக கருதுகிறோம். அது இல்லாவிட்டால் நாங்கள் பணியாற்ற போறோம். அதே சமயத்தில் எங்களுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கு. முதல்வர் சொல்லியிருக்கிறாரு, எண்ணிக்கைகள் நிறைய நாங்கள் கேட்டு இருக்கிறோம். முதல்வர் சொல்றதை ஏற்றுக்கொள்ள போறோம். இந்த முதல்வர் எங்களுக்கு தேவை, தமிழ்நாடு எங்களுக்கு தேவை, தமிழ்நாட்டோட வாழ்வுரிமை பாதுகாக்கப்படணும். அதுக்கு இந்த திராவிட மாடல் அரசு அவசியம், இந்த முதல்வர் அவசியம். இஸ்லாமிய கட்சிகள் பெரும்பாலும் திமுக கூட்டணிக்குள்ள தான் இருக்கு. புதுசாக கட்சி தொடங்கி விஜயோட தான் சிறுபான்மை வாக்கு பிரிவு வாய்ப்பு ஒரு நெரேட்டிவ் செட் பண்றாங்க. இதை எப்படி பாருங்க? அது ஒரு கற்பனை வாதம், புரியுதா? அதாவது விவரம் தெரியாதவர்கள், அரசியல் விழிப்புணர்வற்றவர்கள், இந்த 15 வயதுக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள்ட்ட சின்ன மாற்றங்கள் எல்லா சமூகங்களிலும் இருக்கும். அது போன்ற தாக்கம் இந்த சமூகங்களில் இருக்கும். அது கூட நேற்று மாலை 5 மணியோட முடிஞ்சு போயிடுச்சு சார். சரியா?